ஒரு ப்ரெக்னென்சி ஆகிறாங்க அப்படின்னாலே நமக்கு இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸில் அந்த சந்தோஷத்தை விட பயம் அதிகமாக இருக்கிறத நான் கண்கூடாக பார்க்குறேன். ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஒரு கப்பிள் வந்தாங்க, அவங்க யூரின் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா இந்த கேள்விகள் எதுவுமே இருக்காது. அவங்க நம்ம சொல்கிறத ஃபாலோ பண்ணிப்பாங்க, ரொம்ப பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு இருப்பாங்க, டாக்டர் நல்லது தான் செய்வாங்கன்ற நம்பிக்கையோடு இருப்பாங்க, ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் பார்த்துக்கலாங்கிற தைரியத்தோடு இருப்பாங்க. அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடிய பெரிய ஒரு மைண்ட் செட் இருக்காது. பிரச்சனைகள் வந்தால் அதை எதிர்கொள்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியும், டாக்டர்ஸோட ஹெல்ப்பை அவங்க நாடுவாங்க. பட் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஏறக்குறைய குப்பை மாதிரி மலிந்து கிடக்கும் சோஷியல் மீடியா கண்டென்ட் இருக்குது இல்லைங்களா? இதில் ரொம்ப ஃப்ரீ ஆக்சஸ் இருக்கிறதுனால தேவையானது மாத்திரம் இல்லாமல் தேவையில்லாத நிறைய விஷயங்களை அந்த கருவுற்ற பெண்களோ இல்லை அவங்களுடைய ஃபேமிலியோ பார்த்து அதில் கன்ஃபியூஸ் தானோ ஆகி மற்றவங்களையும் கன்ஃபியூஸ் பண்ணுறதுன்றது இருந்துகிட்ருக்கு. இதில் அவங்க மெயினாக கேட்குற கேள்வியை, குழந்தை நல்லா இருக்கா டாக்டர், இப்போ நல்லா இருக்கா டாக்டர், எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ப்ளீடிங் ஒருத்தருக்கு ஆச்சு, அதில் அவங்களுக்கு அபார்ஷன் ஆகிடுச்சு, எங்களுக்கு எதனா அந்த மாதிரி ஆகிடுமா, ஆகாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி நெகட்டிவ் கேள்விகள் மகப்பேறு மருத்துவர்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் தான் இது. ஸோ பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கிறதுக்கு பழகிக்கலாம். பிரச்சனைகள் வந்தால் சந்திச்சுக்கலாம். லெட் அஸ் கிராஸ் த பிரிட்ஜ் when it comes. அவ்வளோதான். ஸோ இப்போ கருச்சிதைவுன்னு பார்க்கலாம். இது ஒரு சீரியஸான ஒரு மேட்டர் தான். இது ஒரு லைட்டான மேட்டராக நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா அது ஒரு உயிர், அந்த குடும்பத்துக்கு ஒரு உயிர் வருது அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துன்னு இருக்கும்போது அது டக்குன்னு ஏதோ ஒரு காரணத்தினால கருச்சிதைவு ஏற்படுது அப்படின்னும் போது இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ லாஸ் ஆஃப் அ ப்ரெக்னன்சி, அது ஒரு பெரிய எமோஷ்னல் லாஸ் ஃபார் தட் பர்டிகுலர் கப்புள் அண்ட் ஃபேமிலி. இதில் சில விஷயங்கள், சில டெர்மினாலஜிஸ் நான் உங்களுக்கு பகிர்ந்துக்க விருப்பப்படுறேன். threatened miscarriage, missed miscarriage, inevitable miscarriage, incomplete miscarriage, complete miscarriage, recurrent miscarriage. இதில் ஒரு விஷயமா நம்ம பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. இப்போ ஒரு லேடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, ப்ளீடிங் ஆகுதுன்னு அந்த ஃபஸ்ட்டு ஒரு 3-4 மாதத்துக்குள்ளே வராங்கன்னு வச்சுக்கோங்க. நாங்கள் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது ஹார்ட் பீட் நல்லா தான் இருக்குது, பேஷண்ட்டுக்கு கொஞ்சம் ப்ளீடிங் இருக்குது, பேபியோடைய வளர்ச்சி கரெக்டாக இருக்குது, அதாவது எல்லாம் நல்லபடியாக இருக்குது பார்க்கும்போது ஸ்கேனில். ஆனால் பேஷண்ட்டுக்கு மாத்திரம் கொஞ்சம் ப்ளீடிங் இருக்குது. இது உள்ளுக்குள்ளே சம்டைம்ஸ் பிளட் கிளாட் இருக்கலாம், சப்கோரியானிக் ஹெமரேஜ்னு சொல்லுவோம். இதுக்கு டெர்மினாலஜி தான் த்ரெட்டன்டு மிஸ்கேரேஜ். அதாவது ஒரு லேசான பயமுறுத்தல் அதில் ஏற்பட்டிருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். இது மிஸ்கேரேஜ் ஆகலை, ஆனால் ஆகிவிடுமோ அப்படிங்கிற ஒரு சின்ன அச்சத்தை விளைவிக்கும் ஒரு விஷயம். இது த்ரெட்டன்டு மிஸ்கேரேஜ். நிறைய நேரம் இந்த த்ரெட்டன்டு மிஸ்கேரேஜில் அந்த ப்ளீடிங் ஸ்டாப் ஆகிட்டு ப்ரெக்னென்சி கண்டினியூ ஆகி குழந்தை பிறந்துடும். அடுத்தது என்ன அப்படின்னா மிஸ்ட் மிஸ்கேரேஜ். ஒரு லேடி ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க, ஹார்ட் பீட்லாம் பார்த்துருப்போம், வளர்ச்சியெல்லாம் இருக்கும். ஆனால் ஒரு 2-3 மாதங்களுக்கு அப்புறமா நம்ம மறுபடியும் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போதோ இல்லை பேஷண்ட் எனக்கு கொஞ்சம் ப்ரௌன் கலரில் டிஸ்சார்ஜ் மாதிரி ஆகுது, ப்ளீடிங் கொஞ்சம் ஆகுதுன்னு பார்க்கும்போதோ அந்த கருவில் இருக்கும் இருதய துடிப்பு நின்று போயிருக்கும், அதனுடைய வளர்ச்சி நின்று போயிருக்கும். இதுக்கு பேர் தான் மிஸ்ட் மிஸ்கேரேஜ். வளர ஆரம்பித்து ஏதோ ஒரு ஸ்டேஜில் அது ஸ்டாப் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இன்னெவிட்டபிள் மிஸ்கேரேஜ் அப்படின்னா அந்த கரு சிதைய ஆரம்பிச்சிடுச்சு, ப்ளீடிங் ஆகுது, ஆனால் நாங்கள் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அது வழக்கமாக கர்ப்பப்பையுடைய மேல் பகுதியில் இருக்கும். அந்த கரு இறங்கி கர்ப்பப்பையுடைய வாய் பகுதிக்கு வந்துட்டுருக்கும். ஸோ இதை கேட்குறவங்களும் இருப்பாங்க, எங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த கரு இறங்கி அபார்ஷன் ஆக போதுங்கிற தருணத்தில் பார்ப்போம், இந்த வாய்ப்பகுதி கிட்டே இருக்கும், ஏதாவது பண்ணி இதை மேலே எடுத்துகிட்டு போக முடியுமான்னு கேட்பாங்க. இட் இஸ் இம்பாசிபிள் ஆஸ் ஆஃப் நவ் பை ஹியூமன் எஃபர்ட்ஸ். ஸோ இது இவென்ச்சுவலி அபார்ஷன் ஆகிடும். இன்னெவிட்டபிள்னா இது தவிர்க்க முடியாத அபார்ஷன் அர்த்தம். இன்னெவிட்டபிள்னா அதுதான் ரீசன். இன்கம்ப்ளீட் அபார்ஷன் அப்படின்னா என்ன,
அபார்ஷன் ப்ராசஸ் ஏற்கனவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பேஷண்ட்டுக்கு ப்ளீடிங் ஆயிட்டு இருக்குது, ஆனால் அந்த கரு கம்ப்ளீட்டாக வெளியில் வரல. அதனுடைய ஒரு சில விஷயங்கள் இன்னும் கூட அந்த கர்ப்பப்பையில் ஸ்கேனில் வந்து தெரியும். இந்த இன்கம்ப்ளீட் அபார்ஷனை நம்ம வந்து அதை கர்ப்பப்பை க்ளீன் பண்ணி அதை வந்து எடுக்க வேண்டியிருக்கும். ஒரு சில லேடிஸ் எதுக்கு வருவாங்க அப்படின்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க, ஒரு 2-3 மாதம், ஒரு 2-3 மாதங்கள் கருவுற்ற பெண்களாக இருப்பாங்க. அந்த 2-3 மாதங்கள் அவங்களுக்கு ப்ரெக்னென்சி நல்லபடியாக போயிட்டு தான் இருந்திருக்கும். திடீர்னு ஒரு நாள் எனக்கு வந்து நேற்று நைட்டு ப்ளீடிங் ஆச்சு டாக்டர், வயிறு வலி இருந்தது, கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டக்குன்னு ஏதோ ஒன்று கட்டியாக வெளியில் வந்துருச்சு. அப்போ ஒரு சந்தேகத்தில் அவங்களுக்கு நாங்கள் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது, அதுக்கு முன்னாடி அந்த பேஷண்ட்டை பார்த்துருப்போம், அப்போ அவங்களுக்கு கரு உள்ளே இருந்திருக்கும். இப்போ அந்த ப்ரீவியஸ் டேலையோ அல்ல அன்னைக்கோ அவங்களுக்கு ப்ளீடிங் ஆகி அந்த ஏதோ ஒன்று வெளியில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நாங்கள் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அந்த கர்ப்பப்பை காலியாக இருக்கும். அவங்களுக்கு ஏற்கனவே அந்த கரு முழுசாக வெளியில் வந்துருச்சுன்னு சொல்லி அர்த்தம். இதுக்கு பேர் வந்து கம்ப்ளீட் அபார்ஷன். இப்போ இந்த வேரியடு டெர்மினாலஜிஸ் நீங்கள் எதுக்காக தெரிஞ்சுக்கணுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்க்கும்போது வந்து 1000 கேள்விகள் மனசில் எழும். இது நம்ம குழந்தையாச்சு, என்ன ஆச்சு அப்படின்ட்டு. இந்த தெளிவுகள் கொஞ்சம் இருந்ததுன்னா எல்லாராலையுமே வந்து ஒரு பிரச்சனையை சந்தித்ததுக்கு அப்புறமா கூட நல்ல விதமாக குழந்தைய பெற்றுக்க முடியும்.